மார்க் மை வேர்ட்ஸ், ஹி இஸ் கோயிங் டு கோ கிரேட்டர் ஹைட்ஸ். ஹி இஸ் பிளெஸ்டு வித் ஆக்டிங். ரொம்ப ரொம்ப மனசை தொடுற, நெகிழ வைக்கிற, உணர்ச்சி வசப்படுற, அள வைக்கிற, ரொம்ப உண்மைக்கு நெருக்கமான, மனதிற்கு நெருக்கமான. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்றைக்கி வந்து நம்ம அடலசன்ஸ் இந்த மினி வெப் சீரிஸோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். நெட்ஃப்ளிக்ஸில் சென்ற வாரம் ரிலீஸ் ஆகி பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற த மோஸ்ட் வியூடு வெப் சீரிஸ் இன் நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒரு ரெக்கார்ட் படைக்க போகிற ஒரு வெப் சீரிஸ் இது. அப்படி என்ன இருக்குது இதில்? எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்களே, இது ஒர்த்து த ஹைப்பா, ஓவர் ஹைப்பா அப்படிங்கிறத தான் பார்க்க போதும். இந்த வெப் சீரிஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, மொத்தம் 4 எபிசோட் தான். ஒவ்வொரு எபிசோடும் ஒரு மணி நேரம். ஒவ்வொரு எபிசோடும் அந்த 1 மணி நேரமே வந்து சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியாக வந்திருக்கு. அது மட்டுமே போதுமா அப்படின்னா, இப்போ கூட பார்த்திபன் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். நான் இரவின் நிழலும் விட அடலசன்ஸ் பெரிய விஷயமா, நான் ஃபுல் படத்தையும் நான் சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்கேன் அப்படின்னு. சிங்கிள் ஷாட்டுங்கிறது இட்ஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். அது ப்ரொமோஷனுக்கு, பார்க்குறதுக்கு, டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ்க்கு. அதை தாண்டி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு அடலசன்ஸ், அதாவது டீனேஜ் வயசில் 13 வயசு ஒரு பையன் அமெரிக்காவில் ஒரு கொலை வழக்கில் அவனை போலீஸ் கைது செய்யுது. ஃபஸ்ட் எபிசோட் போலீஸ் ப்ரொசீஜரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை கைது பண்ணதுலேருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவனை காவல் வைக்கிற வரைக்கும் அப்போ நடக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் நடக்கிற அந்த போலீஸ் ப்ரொசீஜர் அதுதான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாகவே சிங்கிள் ஷாட். செகண்ட் எபிசோட் அந்த பையன் படித்த ஸ்கூலில் போய் விசாரணை பண்ணுறாங்க. அது செகண்ட் எபிசோட். தேர்ட் எபிசோட் அந்த பையன்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரணை பண்ணுறாங்க. அது தேர்ட் எபிசோட். 4வது எபிசோட் அந்த பையனோட அப்பா, அம்மா, தங்கச்சி அவங்க இதை எப்படி கோ த்ரூ பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு நாள் காலையில் வீட்டை உடச்சிட்டு வந்து போலீஸு அவங்க 13 வயசு பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபேமிலி என்ன கோ த்ரூ பண்ணுது அப்படிங்கிறது 4வது எபிசோட். இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு எபிசோடு வந்து போலீஸ் ப்ரொசீஜரில் ஃபுல்லாக போயிடுது. செகண்ட் எபிசோடு வந்து ஒரு நார்மல் ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அந்த ஜானரில் போயிடுது. தேர்ட் எபிசோடு தான் இந்த வெப் சீரிஸோட ஹைலைட்டு அப்படின்னு சொல்லணும். அந்த குட்டி பையன் அவன் கூப்பர் அப்படின்ட்டு, மார்க் மை வேர்ட்ஸ், ஹி இஸ் கோயிங் டு கோ கிரேட்டர் ஹைட்ஸ். நடிப்பில் அவன் வேறு லெவலில் போகிறான். இந்த வயசில் 13 வயசில் இந்த அளவுக்கான ஒரு நடிப்பு உண்மையாக சொல்லணும்னா இது வரைக்கும் நான் யார்ட்டையும் பார்த்ததில்ல. உலகநாயகனும் சேர்த்து அவர் அந்த வயசில் நடித்த உள்ளதையும் சேர்த்து சொல்கிறேன். அப்படி ஒரு நடிப்பு. அவன் ஹீ இஸ் பார்ன் டு பி அன் ஆக்டராக என்னன்றது எனக்கு தெரில. நம்ம ஊர் லிடியன் மாதிரி மியூசிக்காகவே பிறந்த மாதிரி இந்த பையன் வந்து நம்ம பிறகு அந்த செஸ்ஸுக்காக பிறந்த மாதிரி இவன் இந்த வயசுலேயே அவன் வந்து நடிக்கிறதுக்காக மட்டும்தான் பிறந்திருக்கானா அப்படின்றது தெரில. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு தான் பிறந்திருக்கான். அவன் எந்த ஹைட்டுக்கு போகிறாங்கிறது பியாண்ட் இமேஜினேஷனாக இருக்குது. அப்படி நடிச்சிருக்கான். எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்ருவான் போல இருக்குது. அப்படி ஒரு ப்ரில்லியண்ட்டான நடிப்பு. சான்ஸே இல்லை. அந்த ஏஜுக்கு இட்ஸ் வெரி வெரி ஓவர் ஆக்டிங்னு சொல்ல முடியாது. ஹீ இஸ் பிளெஸ்டு வித் ஆக்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். 4வது எபிசோடு வந்து ரொம்ப 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 மனசை தொடுற, நெகிழ வைக்கிற, உணர்ச்சி வசப்படுற, அள வைக்கிற, ரொம்ப உண்மைக்கு நெருக்கமான, மனதிற்கு நெருக்கமான ஒரு எபிசோடுன்னு சொல்லலாம். எல்லா பேரண்ட்ஸுமே பார்க்க வேண்டிய ஒரு எபிசோடு. அவங்க குழந்தைங்க என்னெல்லாம், அவங்க குழந்தைங்களோட உலகம் என்ன, அவங்க அதில் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணுறாங்க, அவங்களுடைய உலகம் எப்படி இருக்குது. நம்மள்கிட்ட பேசுகிறது மட்டும் அவங்களுடைய உலகம் கிடையாது, நம்மள்கிட்ட சொல்கிறது மட்டும் அவங்களோட உலகம் கிடையாது. அதை தாண்டி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதை பார்க்கும்போதே ஷாக்கிங்காக இருக்குது. இது வந்து இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வெப் சீரிஸ் வந்து உலகம் முழுக்க எல்லார்கிட்டையும் போய் சேருது அப்படின்னா அது எதனால் அப்படின்னா, அது கனெக்ட் ஆகிறது தான். என்ன தான் யூஎஸ் அந்த கல்ச்சர், வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னு நம்ம பேசினாலும் இதில் அந்த வயசு பசங்க, டீனேஜ் பசங்க கோ த்ரூ பண்ணுறதா அவங்க காமிக்கிறாங்களா, அது வந்து உலகம் முழுக்க இருக்கிற எல்லா குழந்தைகளும் கோ த்ரூ பண்ணுற ஒரு விஷயம்தான். ஸோ அந்த வகையில் வந்து இந்த வெப் சீரிஸ் அனைத்து பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய ஒரு வெப் சீரிஸ். ஸோ அவங்க குழந்தைங்கள்ட்ட நெருக்கமாகிறதுக்கு, அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறதுக்கு இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லா பெற்றோர்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வெப் சீரிஸ்ன்னு சொல்லுவேன். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. மஸ்ட் வாட்ச். இந்த விஷயம் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம்.